மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நிஃப்டியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பேங்க் நிஃப்டியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப் தான். ஸோ இதுக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா குளோபல் இண்டிசஸ், அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு நேற்று. ஓகேவா? ஸோ அதனால் நல்ல ஒரு கேப் அப்பில் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்சைட் போகலாம், சரியா? இல்லைனா மார்க்கெட் வேறு எப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி முதல்ல நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிப்போம். 18,500 ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, ஏன்னா நான் இந்த மணி தான் எப்போதுமே எடுப்பேன். உங்களுக்கு நான் அந்த ரீசனும் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இதுக்காக இந்த மணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, அதாவது குளோபல் மார்க்கெட்டு. ஓகேவா? குளோபல் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒன்று மார்க்கெட் வந்து மேலே போகலாம், சரியா? இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகலாம், அப்படி இல்லைனா சைட்வேஸில் போகும். ஓகேவா? மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்காது. பியரிஷுங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு, அந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணி கீழே வராது. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி பியரிஷாக இருக்காது. ஏன்னா ஓவரால் சென்டிமெண்ட் வந்து இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டும் வந்து நல்லா ஓரளவு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்படின்னால நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் முடியும். பாசிட்டிவ்னு நான் கம்பேர் பண்ணுறது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹையை விட கொஞ்சம் பாசிட்டிவில். ஓகேவா? அப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கணக்கு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹை இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை, சரியா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் இருக்குது இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதான்னு பார்ப்போம், சரியா? ஸோ கீழே வந்தாலும் இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள் கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சிபிஆர் லைனில் வந்து ஃபஸ்ட்டு R1 லைட்டாக பிரேக் பண்ணி கீழே வருது. இருந்தாலும் இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம், நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் கீழே போனாலும் இப்போதைக்கு புட் ஆப்ஷனில் வந்து யாரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஓவரால் சென்டிமெண்ட் என்னென்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணணும், சரியா? இப்போ நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஸோ இப்போது மார்க்கெட் வந்து பிரேக் ஆனாலும், ஓகேவா, அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டோட லோவாக பிரேக் ஆனாலும் இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து அடுத்தடுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ நிஃப்டியை பாருங்கள், நிஃப்டியை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ R1ல் நல்லா ஒரு ஸ்டெடியாக இருக்குது. ஓகேவா? அந்த R1 சப்போர்ட் சிபிஆர் லைன் இருக்குது இல்லையா, R1 அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து அங்கே நிற்குது. ஈவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? உடனே போய் என்ட்ரி எடுத்துட வேண்டாம். ஸோ கொஞ்சம் டைம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அப்படி ரெண்டாவது விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னா, மேலே க்ளோஸ், அதாவது மேலே வந்து கிராஸ் ஆனிச்சினாலும் அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டோட ஹை இருக்குது இல்லையா, அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சதுனாலும் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, அந்த R2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியுதா? இன்னும் வேணால் கூட நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அந்த R2 லைன் வந்து இருக்குது, அந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்குது இல்லையா, அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கலாம், அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறலாம். ஓகேவா? ஆனால் கன்ஃபார்மாக ரொம்ப கீழே போகாது, அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவராலாக வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான அந்த ட்ரெண்டில் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எப்படி இருக்குது, நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா, மேலே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குதான்னு பார்ப்போம். கீழே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சதுனாலும் இப்போதைக்கு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல, சரியா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 லாட் எடுக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 2 லாட்டை வந்து பை பண்ணிக்கலாம், சரியா? நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18,500 கால் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அதை வந்து எடுத்துருக்கேன். இப்போ எப்படி இனிமேல் போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பொசிஷன்ஸ் போய் பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஓகே, மைனஸில் காமிக்குது. ஓகே, நம்ம சேட் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட் வந்து எப்படி நமக்கு வந்து இது வந்து 1:1 தான் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே அந்த இது நம்ம வந்து எப்படி இப்போ பாருங்கள். ஓகே, ஓரளவு ப்ராஃபிட்டில் இருக்குது. சரி, ஓகே, கீழே R1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்க வேண்டியதான். 320 280 அந்த R1 வந்து ஸ்டாப் லாஸ். மேலே வந்து R2 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு டார்கெட்டு. ஓகேவா? அதாவது 18,700 710 அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், சரியா? நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு லெவல் தெரிஞ்சுக்கணும், எந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. கரெக்டாக அந்த 18,700 இருக்கு இல்லையா, அந்த R2
அந்த லெவல் வரைக்கும் போகலாம், இல்லைனா 710 720 அந்த லெவல் வரைக்கும் கூட போகலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே கூட ஓகேவா, கொஞ்சம் கீழே கூட வந்தோன்னா டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அது உங்களோட விஷ் ஓகேவா. அது வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அதுக்கு டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்தது தான். ஸோ நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸில் தான் இன்றைக்கி இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓரளவுக்கு சரியான ப்ராஃபிட் வந்ததும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லிமிட்டு ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு லிமிட்டாக எனக்கு டார்கெட் வந்து இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கொயர் ஆஃபில் லிமிட் ஆர்டரே கொடுத்துட்டு போயிடுறேன் ஓகேவா. டார்கெட் வந்து எனக்கு 220 ஓகேவா. 220 வந்து எனக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி நான் லிமிட் ஆர்டர் போட்டேன். 220க்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு ஓகேவா. ஆப்ஷன் ப்ரைஸ் 220 போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ என் டார்கெட்டை போட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னால் இப்போ சிஸ்டமில் உட்கார முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த டார்கெட் வந்து போட்டு வச்சுட்டு போயிட்டேன். மார்க்கெட் வந்து இந்த 220 ரீச் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடும். ஏன் அந்த 220னா நான் வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. மார்க்கெட் கண்டிப்பாக அந்த 220 வந்து ரீச் பண்ணும். அதாவது நான் நினச்ச லெவலுக்கு வந்து நிஃப்டி மூவ் ஆனிச்சு அப்படின்னா என்னோட அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது கண்டிப்பாக 220க்கு வந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கால்குலேஷன்லாம் எதை பற்றினா நம்ம வந்து டெல்டா ஓகேவா, எப்படி வந்து நம்ம டெல்டாவை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி டெல்டா பற்றியும் தீட்டா பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா அந்த டெல்டா போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ஓவரால் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஈவினிங் வந்து ஓவராலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை வீடியோ வந்து எடுத்து அதை வந்து வீடியோவாக மெர்ஜ் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஓவராலாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்ட்டு ஓகேவா. இடையில ஏதாவது டைம் கிடைச்சாலும் நான் வந்து ட்ரேட் எடுத்து வைக்கிறேன். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து வீடியோட எண்டில் வந்து நான் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த டார்கெட் ரீச் ஆனாலும் ஓகே, ஹாப்பி தான். கிட்ட வந்துருச்சு ஓகேவா. டார்கெட் கிட்ட போயிருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டில் போய் முடியுதுன்ட்டு. இல்லை கீழே வருதா மேலே போகுதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை இடையில எனக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆனாலும் ஆனது தான். ஏன்னா நம்ம வந்து வேறு ஒரு ஒர்க்கு பார்க்கும்போது இது அந்த டார்கெட் ப்ரைஸில் போட்டாலும் என்னாச்சு ஏதாச்சு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நான் இன்னும் போடல ஓகேவா. ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்குன்னா எனக்கு எப்போதுமே அது வந்து ஒரு இந்த பொறி தட்டுற மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நினப்பு. ஸோ பார்ப்பேன் இடையிலே அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஓவரால் என்ன ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு அதாவது ஈவினிங் ஓகேவா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து இந்த வீடியோவோட மெர்ஜ் பண்ணி வைக்கிறேன் சரியா. ஸோ நான் டெய்லி இந்த மாதிரி வந்து அந்த ட்ரேட் பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து ட்ரேடை எடுக்கணும், எப்படி வந்து டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும், அதாவது உங்களோட டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் சரியா. ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஓவராலாக எல்லா ஸ்டாக்கையும் பார்க்குறேன் ஓகேவா. ஏன்னா எதெல்லாம் மேலே இருக்குன்ட்டு ரிலையன்ஸ் கீழே போயிட்டுருக்கு. ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து நல்ல ஒரு பையிங்கில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ் ஓகேவா. நிஃப்டிக்கு வந்து மேலே போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கணும். இன்ஃபோசிஸ் வந்து நல்ல ஒரு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல புல்லிஷாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் நம்ம சொன்ன லெவல் தான் ஓகேவா. அந்த 18,700 கிட்ட வந்துருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு ஓகேவா. உங்களுக்கு இந்த ஓவரால் ப்ராஃபிட் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 லாட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை பண்ணேன் ஓகேவா மொபைலில் இருந்து. ஏன்னா நான் லேப்டாப்பில் உட்காரல அப்போ. ஸோ வெளியில் போயிட்டேன். நம்ம எடுத்த அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கரெக்டாக வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு ஓகே. அதாவது நம்ம செல் பண்ணது கரெக்டாக அந்த 220க்கு வந்து நமக்கு அந்த டார்கெட் போட்டோம் இல்லையா, அது வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அதாவது வந்து டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு ஓகேவா. அது வந்து ப்ராஃபிட்டில் போயிடுச்சு. அகைன் நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் இன்னும் மேலே போகுமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு லெவல் தெரிஞ்சதுனால திரும்ப ஒரு 2 லாட் பை பண்ணேன். அதனால இது வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 4 லாட்டுங்கிறது மாதிரி காமிக்குது. ஏன்னா ஆவரேஜ் குவான்டிட்டி ஓகேவா. ஏன்னா அதே நம்ம 18,500லேயே நான் வந்து ட்ரேட் பண்ணேன் ஓகேவா. ஸோ அதனால் 4 குவான்டிட்டி வந்து லாட் சைஸ் வந்து 4ன்னு காமிக்குது. இது மாதிரி பை ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி காமிக்குது. ஸோ நிறைய பேர் குழப்பம் இருக்கும். என்ன 212 தானே 212 அந்த மாதிரி சம்திங்கில் தான் எடுத்தாங்க, என்ன இப்படி காமிக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ். ஏன்னா நான் அப்போ வந்து 2 லாட் தான் எடுத்தேன் இல்லையா, இன்னும் 2 லாட் வந்து அதுக்கப்புறம் பை பண்ணதும் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இப்படி காமிக்குது ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 221 காமிக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. நான் 2வது எடுத்த ட்ரேட் வந்து எனக்கு லைட்டாக லாஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரியான ஒரு திரும்ப ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறனால உடனே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக ஒரு லாஸ் தான் ஓகேவா, பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 740 வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி வீடியோ போகிறதோட மெயின் அந்த மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி நம்ம வந்து அந்த நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி அது இப்படி இது இப்படி நம்ம சொல்லிடலாம். பட் லைவாக ட்ரேட் பண்ணுறப்போ நிறையா வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறையா விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ எப்படின்னா, எனக்கே நான் உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன் இல்லையா? பட் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னோடதுன்னு இல்லை, நிறைய பேர் ட்ரேடர் எப்படி பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து லேப்டாப்பில் வாட்ச் பண்ணிவிட்டு இல்லை சிஸ்டத்தில் வாட்ச் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடை வந்து தன்னோட ஃபோனில் எடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சில நேரத்தில் வந்து உங்களால் லிமிட் ஆர்டர் ப்ரைஸ் இல்லை மார்க்கெட் ப்ரைஸ்னு இதில் எது போடணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த லெவலில் நிற்குதுன்னு இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்போ லேப்டாப்பில் அந்த மார்க்கெட்டை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை திரும்ப அடுத்த ஸ்லைடில் போயிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ப்ரைஸை வெயிட் பண்ணுவீங்களா? ஸோ அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு வந்து லைவாக டெமோ காமிக்கிறப்ப இந்த ப்ராப்ளம் எனக்கு ஆகும். ஓகேவா? எனக்கு அதாவது ஏஞ்சல் ஒன்ல சில இதில் 0 அங்கேயே அப்படியே காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக அது வந்து. பட் ஏஞ்சல் ஒன்ல இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, மார்க்கெட்டை ஒரு பக்கம் வாட்ச் பண்ணுவேன், ஒரு 2 ஸ்லைடாக கூட வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனுக்கான சேட் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்குறது, சைமல்டேனியஸாக நிஃப்டியோட சார்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொபைலில் ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரியா? மார்க்கெட்டோட லெவலை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரேடு கரெக்டாக லிமிட் ப்ரைஸில் போடுறோமா இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் போடுறோமாங்கிற அந்த விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு ட்ரேடை வந்து கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரே லேப்டாப்லேயோ இல்லை ஒரே ஃபோன்லேயும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறீங்கன்னா, நம்ம லிமிட் ப்ரைஸில் போட்டோமா இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் போட்டோமா இல்லை மார்க்கெட் வந்து கீழே இறங்குறப்ப போய் எடுத்துட்டோமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய அந்த ப்ரெஷர் இருக்கும். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 சிஸ்டம், அதாவது 2 இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, டிவைஸ் வச்சுக்கோங்க. ஒரு டிவைஸில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க, இன்னொரு டிவைஸை வந்து நீங்கள் அதாவது உங்களோட ட்ரேடை என்ட்ரி எடுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ லைவாக நீங்கள் வந்து அந்த ட்ரேட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரேடிங் ஹேபிட்டை வந்து இன்னும் பெட்டராகும் இந்த மாதிரியான விஷயம். சரியா? இது வந்து எல்லோரும் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி, இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சில பேர் வந்து ஒரே சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு இல்லை ஒரே டிவைஸ் வச்சுக்கிட்டு அதுலேயே சேட்டையும் பார்த்துக்கிட்டு அதுலேயும் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியான ஒரு ப்ரெஷர்லேயே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கோங்க. அந்த ஃபோனில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு மானிட்டர் சிஸ்டமோ இல்லை ஒரு லேப்டாப்போ வச்சுக்கிட்டு அந்த மானிட்டரில் வந்து நீங்கள் அந்த ட்ரேடிங் இந்த இதை வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த சேட்டை வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக எந்த லெவலில் வந்து லிமிட் ப்ரைஸ் எந்த லெவலில் நிற்க போகுது, எந்த லெவல் வரைக்கும் நம்ம போகலாம், ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக உங்களோட டார்கெட்டை ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. சரியா? ஸோ அப்படி பண்ணுறீங்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டரான ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.